ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஹெல்த்தியான உணவு சாப்பிடணும். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க நான் செய்ய போகிறேன். ப்ரொக்கோலி வச்சு ஒரு போண்டா. யாருமே சாப்பிடாதவங்க கூடயும் பிரியமாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியான ரெசிபி இது. நமக்கு ப்ரக்கோலியில் நல்ல சத்துக்கள் இருக்குது, நிறைய கால்சியம் இருக்குது, நமக்கு புற்றுநோய் வராமல் தடுக்கும். அந்த மாதிரியான ஒரு ரெசிபியை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். சூப்பரான இந்த டிஷ் செய்கிறதுக்கு இன்றைக்கி ப்ரக்கோலி ஒரு பூ வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்தது. இது கொஞ்சம் பெரிய பெரிய பூவாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து வடிகட்டி வச்சுக்கலாம். நல்லா வடிகட்டிட்டு ரொம்ப நேரம் ஒரு 10-15 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா தண்ணி வடியட்டும். இப்போ பாருங்கள், நல்லாவே தண்ணி வடிஞ்சு ட்ரையாக ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை போண்டா செய்யணும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூளும் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுட்ருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு, இது கூட தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் சோடா உப்பு, இந்த தண்ணிக்கு தேவையான அளவுக்கு கடலை மாவு. ரொம்ப அதிகமாக நம்ம அரிசி மாவு சேர்த்தக்கூடாது. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துனாவே போதும். இப்போது மிளகாத்தூள் கொஞ்சம் பத்தலை அப்படிங்கிறதுக்காக மிளகாத்தூள் கொஞ்சம், சீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் அதிக கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. எப்பயுமே பஜ்ஜி மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி நனைச்சிட்டு நம்ம தோச்சி எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மாவோடு இருக்கும். இல்லைன்னா வெறும் மொறுமொறுப்பு மட்டும்தான் இருக்கும், மேலே கொஞ்சமாக மாவு இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ப்ரக்கோலி போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 கப் அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். காஞ்சிருச்சு. இதில் ஒரு 4 நாளாக போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி போட்டு மேலே பார்த்திங்களா, நல்லா சூடான எண்ணெயை மேலே தெரித்து விட்டால் நல்லா வெந்துடும். நம்ம நிறையாவே எண்ணெய் ஊற்றணும்னு இல்லை. போண்டாவுக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். பஜ்ஜி இல்லைன்னா கொஞ்சம் சேர்த்து போடணும். இப்போ நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா மொறுமொறுன்னு சுட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா ப்ரக்கோலியுமே நம்ம போண்டாவை சுட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லைங்களா இது செய்கிறது? ரொம்ப ஈஸிங்க. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கும். இது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ரக்கோலி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதை ஈஸியாக சாப்பிட வச்சிடலாம் நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.